செழுங்கிளை தாங்குதல் செல்வர்க்கு அழகு. செல்வந்தர்களாக பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? செழுங்கிளை தாங்குதல் அழகு என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். செழுங்கிளை, கிளை என்றால் உறவினர்கள் என்று பொருளாகும். அவர்களை தாங்குதல், நம்மை சுற்றி ஒரு உறவு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கச் செய்ய வேண்டும். யாரிடத்திலே? செல்வர்க்கு அழகு. சிலர் திடீர் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். அப்படி திடீர் பணக்காரர்கள் ஆனவுடனே நம் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது கூட கண்டுகொள்ள மாட்டோம். அவர்களை மறந்தே விடுவோம். இன்னும் சொல்லப்போனால், இப்படிப்பட்டவர்கள் நம்ம வீட்டுக்கிட்டேயா இருக்காங்க என்று கேள்வி கேட்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். திடீர் பணக்காரர்கள் ஆனாலும் அல்லது படிப்படியாக உழைத்து சம்பாதித்து மிகப்பெரிய செல்வத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் செல்வம் பெற்றதனுடைய பயன் என்ன என்றால், நம்முடைய உறவினர்கள் யார் ஏழ்மையாக இருக்கிறார்கள், யாருக்கு எது தேவை, எதை கொடுத்தால் அவர்கள் முன்னேறுவார்கள், அவர்கள் வாழ்க்கையில் சறுக்கல்கள் வராமல் இருக்கும், வளமான வாழ்க்கை நாம் வாழ்வதைப் போன்று அவர்களும் வாழ முடியும் என்பதற்கு வழிகாட்டியாக நம்முடைய செல்வம் இருக்க வேண்டும் என்பதை செல்வர்கள் திடீர் பணக்காரர்களாக ஆனாலும் சரி, படிப்படியாக உழைத்து சம்பாதித்து பெருஞ்செல்வத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். செழுங்கிளை என்று சொன்னால் நம்முடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது உறவினர்கள் என்று சொல்லுகின்றோமே, மாமா, சித்தப்பா, அத்தை, அவர்களுடைய பிள்ளைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து உதவுதல் என்பதாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் தான். இவர்கள்தான் நமக்கு கொடுக்கிறார்களே, நாம் எதற்காக வேலைக்கு போக வேண்டும்? நாம் ஏன் இந்த செயலை செய்ய வேண்டும்? இவர்களிடத்திலே ஒரு ஃபோன் அடித்து சொன்னால் போகிறோம், அவங்க கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை கொடுத்து கொடுத்து உருவாக்கக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது. அப்போ எப்படித்தான் செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் சொல்லிட்டீங்களே, எப்படி அதை தாங்குதல் வேண்டும்? இன்னார் என்றும் இனியர் என்றும் பார்த்தா நமக்கு மழை பொழிகிறது, சூரியன் வெளிச்சத்தை தருகிறது இல்லையே, எல்லோருக்கும் பொதுவாக கொடுக்கின்றது. இப்போ எல்லோருக்கும் பொதுவாக கொடுக்கிறது என்று சொன்னால், நம் அருகில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு எது தேவையானது, அதை பார்த்து நாம் கொடுத்து உதவ வேண்டும். இப்போ தாங்குதல் என்பது பார்க்கும்பொழுது வேண்டியவர்களுக்கே கொடுத்து கொண்டு இருப்பவர்களாக, அவர்களுடைய மீண்டும் நமக்கு ஏதேனும் தருவார்கள் அல்லது ஒரு வார்த்தை கூப்பிட்டா நமக்கு வந்து வேலை செய்வார்கள் என்ற எண்ணத்திலே கொடுத்தல் கூடாது. அப்படி இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது முக்கியம். அப்படி பெற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் எனக்கு தந்தார்கள், அதன் மூலமாக நான் இன்று உயர்ந்து நிற்கிறேன், இவர்கள் மட்டும் அன்றைக்கு எனக்கு கொடுத்து உதவவில்லை என்று சொன்னால் இன்று உங்கள் அனைவர் முன்பாகவும் என்னால் நின்று கூட பேச முடியாது, அவர்களால் தான் நான் வாழ்க்கையில் உயர்ந்தேன் என்று சொல்லக்கூடிய புகழ், பெருமை என்பது இருக்கிறதே, அதுதான் செழுங்கிளை தாங்குதல் என்பதாகும். அதுதான் அழகினை தரக்கூடியது. நம்ம என்ன செய்யக்கூடாது? செல்வம் படைத்திருக்கிறோம் என்பதனால் தகுதி அறிந்து, யாருடைய தகுதி எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செம்மையான பாதையை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த செம்மையான பாதையில் அவர்கள் செல்கிறார்களா என்பதையும் கூர்ந்து கவனித்து கொண்டு
எங்கே அவர்கள் இடறி விழுகிறார்கள், அந்த இடறல் இல்லாமல் சரியான பாதையிலே செல்கிறார்களா என்பதையும் கவனித்து படிப்படியாக அவர்கள் உயர்வதற்குரிய வழியிலே நாம் பெற்றிருக்கின்ற செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துவதுதான் சிறப்பிற்குரியது. யாருக்கு? செல்வர்க்கு அழகாக அமையக்கூடியது. ஆகையினால் நானும் நீங்களும் வாழ்வில் மேலும் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு இயலாமையாக இல்லாமையாக யார் இருக்கிறார்கள், அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களும் வளமோடு வாழ்வதற்குரிய வழிகாட்டிகளாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் செழுங்கிளை தாங்குதல் செல்வர்க்கழகு என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.